காணொளி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு ஆயுள்காரகனை பற்றி பார்க்கலாம். சரியாக கவனியுங்கள். அட்டமன் குருவாய் அறவுடன் மாந்தி அமர்ந்திட கர்ம கேந்திரமாய் திட்டமாய் உயிரோன் காரி மிரண்டாய் சேர்ந்திட கருமனும் கேதுவும் சட்டமாய் உயிருக்கு நாளிற் கேந்திரமாய் தரித்திட பிறந்த சாதகருக்கு திட்டமாய் வயது 52 செப்பினர் சாதகன்றனுக்கேன்னு ஒரு பாடல் சார். இந்த பாடலில் நல்லா கவனமாக கேளுங்க. நான் சொல்கிறதுலேயே நீங்கள் அர்த்தத்தை புரிஞ்சிக்கலாம். இதுக்கு தனியாக விளக்கம் சொல்கிற அளவுக்கு கால நேரம் பத்தாது. அட்டமன் குருவாய் அறவுடன் மாந்தி அமர்ந்திட கர்ம கேந்திரமாய் திட்டமாய் உயிரோன் காரி மிரண்டாய் சேர்ந்திடும் கருமனுக்கு கேதுவும் சட்டமாய் உயிருக்கு நாளில் கேந்திரமாய் தரித்திட பிறந்த சாதகருக்கு திட்டமாய் வயது 52 செப்பினர் சாதகன்றனுக்கே. புரிஞ்சுதுங்களா? அட்டமன் குருன்றாங்க. அட்டமன் குருவாய் அறவுடன் மாந்தின்றது நமக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். 8ஆம் அதிபதி குருவாக இருந்தால் அறவுடன் மாந்தின்றான், அதாவது பாம்பு கிரகத்தோட மாந்தி. அமர்ந்திட கர்ம கேந்திரமாயின்றான். கர்ம கேந்திரம், கர்மம்னா 10ஆம் இடம், கேந்திரம்னா கேந்திரஸ்தானம்னு வச்சுக்கலாம் இல்லைங்களா? அதான் அமைப்பு, அப்படித்தான் வரணும். கர்ம கேந்திரமாய் திட்டமாய் உயிரோன் காரி மிரண்டாய். திட்டமாய் உயிரோன் காரின்றான். உயிரோன்னா லக்னாதிபதி, காரினா சனி, மிரண்டாய். இவங்க 2ஆம் இடத்துல சேர்ந்திட கருமனும் கேதுவும், அதாவது 10ஆம் அதிபதியும் கேதுவும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்துருச்சு. அறவுடன் மாந்தி அமர்ந்திட கர்ம கேந்திரம்னு திரும்பி அது வருது. கருமனும் கேதுவும் சட்டமாய் உயிருக்கு நாளில் கேந்திரமாய் இருக்கு பிறந்த குழந்தை, அதாவது கேந்திரத்தில் கருமனும் 10ஆம் அதிபதியும் கேதுவும் சட்டமாய் உயிருக்கு நாளில், அதாவது கேந்திரத்தில், அதாவது லக்னத்துக்கு கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல பிறந்த குழந்தை சாதகருக்கு திட்டமாய் வயது 52 அப்படின்னு சொல்கிறான். ஒரு 50க்கு மேலே இந்த ஜாதகன் இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாடலோட விளக்கமும் இதுதான் சார். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இன்னொரு முறை இந்த பாடல் சொல்கிறேன் பாருங்கள், புரிஞ்சிக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. அட்டமன் குருவாய் அறவுடன் மாந்தி அமர்ந்திட கர்ம கேந்திரத்தில் சட்டமாய் திட்டமாய் உயிரோன் காரி மிரண்டாய் சேர்ந்திட